2-3 இடத்துல பிளாட் போட்டிருக்கோம், உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த ஏரியால இந்த பிளாட் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஏர்போர்ட் ஒட்டி இருக்கிற இடம். ஃபியூச்சர்ல வந்து மெட்ரோ வரப்போகுது, அதுக்கப்புறம் பஸ் டெர்மினஸ் வரப்போகுது. நல்லா வளர்ந்து வர ஏரியா. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இங்க பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரட்டுமா? மேடம், இந்த லேண்ட் எவ்வளவு வரும்? கிரவுண்ட் 55 லட்சம் ஆகுது. அவ்வளவா? நான் தான் சொன்னேனே, இது நல்ல டெவலப் ஆக போற ஏரியா. சோ இப்பவே நீங்க வாங்குனீங்கன்னா இந்த ரேட் நாளை பின்ன ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். மேடம், கொஞ்சம் எனக்காக பார்த்து பண்ணுங்களேன். அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்பவே நீங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாட்டை நான் அலாட் பண்ணிடுவேன். அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்க பேலன்ஸ் கொடுத்தா போதும். கொண்டு வந்திருக்கோம். ஏய் பத்மா, எதுக்கு யோசனை பண்ணி பண்ணுவோம்? பேசாம இருங்க. இதுல வந்து 20 லட்ச ரூபாய் இருக்கு மேடம். இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. அப்புறம் மீதி பணத்தை நாங்க கொடுத்துடுறோம். கண்டிப்பா பண்ணிடலாம். அருணாச்சலம் மேடம் வாங்க. இவங்க அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. 20 lakhsக்கு ரிசீட் கொடுத்துருங்க. ஐஸ்வர்யா நகர்ல வந்து பிளாட் நம்பர் 233 அவங்களுக்கு ஒதுக்கிடுங்க. ஓகே மேடம். ஒரு அக்ரிமெண்ட்ல நான் சொன்னதை மென்ஷன் பண்ணிடுங்க, அவங்க சைன் பண்ணிடுவாங்க. சரிங்க மேடம். மேடம் வாங்க. அண்ணி, நீங்க போய் வாங்குங்க. நான் மேடம் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி. ரொம்ப நன்றி மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. பிளாட் வந்து எங்க கிட்ட வாங்குறவங்களுக்கு நாங்க ஒரு gift கொடுக்கறோம். ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி மேடம். ஆல் தி பெஸ்ட். போங்க. மேடம், நீங்க எனக்காக 10 பவுன் செயின் கொடுத்தீங்க. நானும் எங்க பூர்வீக நிலத்தை உங்ககிட்டயே விக்க வைக்கணும்னு மாமா கிட்ட எவ்வளவோ பேசினேன். ஆனா அவர் பிடிவாதமா அந்த விவசாயம் பண்ண போற ஆளுங்க கிட்ட நான் விக்க முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அட்வான்ஸும் வாங்கிட்டாரு.